தற்போது கிடைத்துள்ள மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க மத்திய அரசுக்கு தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்குதுங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகள்ல ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை துவங்கல் என கூறி கோவையை சார்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பின் நிர்வாகி ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. உடனடியாக மாணவர் சேர்க்கையை தமிழக அரசு தொடங்க உத்தரவிட வேண்டும் இந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதிகள் ஜி.ஆர். சாமிநாதன் மற்றும் டி. லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுக்கு விசாரணைக்கு வந்ததுங்க. அப்போது தமிழக அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கல்வி உரிமை சட்டத்துல 25% இடஒதுக்கீட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்துல 60% தொகையை மத்திய அரசும் 40% தொகையை மாநில அரசு வழங்கணும்னு மத்திய அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் 2023ஆம் ஆண்டு கல்வியாண்டு வரை எந்த நிதியும் ஒதுக்கலன்னு 100% நிதியையுமே மாநில அரசு தான் வழங்கியதாகவும் குறிப்பிட்டாரு. மாணவர்கள் கல்வி விஷயத்துல அக்கறை கொண்டுள்ள மாநில அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டால் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து முடிவெடுக்க மே 28ஆம் தேதி கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாகவும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தாரு. மத்திய அரசு நிதி ஒதுக்காத எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளதாக மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்காததால பள்ளிகள் பாதிக்கப்படுவார்கள் என நீதிபதிகள் குறிப்பிட்ட போது இது போல மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என்று நீதிமன்ற கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொல்லியும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நீதிபதிகளிடம் கேட்டுக்கொண்டார். அப்போ மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கலன்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் பாபு அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் சில காரணங்களுக்காக தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தாரு. என்ன காரணத்துக்காக நிதி ஒதுக்கப்படலை என நீதிபதிகள் கேட்டபோது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மத்திய ஆளும் கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு எம்பி கூட இல்லை என்பதால் ஒதுக்கலான்னு சொல்லி தெரிவித்தாரு. இதனை அடுத்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டுக்குள்ள இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நாளை தள்ளி வச்சிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.